ஹாய் காய்ஸ், நான் உங்கள் லைஜி. என் அன்பு மக்களே, இந்த உலகத்துலேயே பழைய பேர் இருக்கு, புது பேர் இருக்கு, ஏன் தினமும் மேதேத விசித்திரமான பெயர்கள் எல்லாம் பிறந்துட்டே இருக்கு. ஆனா நான் கேட்கிறேன், இந்த உலகத்துல சுகுந்தர்னு ஒரு பேர் இருக்கு, கேள்விப்பட்டிருச்சீங்களா? நினைச்சு கூட பார்க்காதீங்க. அது வெறும் பேர் இல்லை, அது ஒரு சாபம், அது ஒரு வரம். இது இந்த மண்ணோட ஆகச்சிறந்த பேரறிவு, ஒரு மிகப்பெரிய வரலாறு. சுற்றி பாருங்க, சுகந்தர்னு ஒரு பெயரை சத்தமா உச்சரிச்சா வீசுற காத்து கூட ஒரு நிமிஷம் தன் திசையை மறந்து அப்படியே நின்றுடும். பொங்குற கடல் கூட அலடிக்காம அந்த பெயரோட ஆழத்தை அமைதியா கேட்கும். ஏன் தெரியுமா? இந்த பெயர் ஒரு தனி மனுஷனுக்கு வச்ச பெயர் இல்லை, இது ஒரு இனம், இது ஒரு சாம்ராஜ்யம். வரலாற்று பக்கங்களை அப்படியே பின்னோக்கி திரும்பி பார்ப்போம். காலக்கண்ணாடி நம்ம கிறிஸ்துக்கு 3000க்கு முன்னாடி கூட்டி போகுது. அங்கே கடல்ல மூழ்கி போன நம் பெருமை குமரி கண்டத்துல சுகந்த மலைன்னு ஒரு பிரம்மாண்டமான மலை இருந்துச்சு. அந்த மலையில பூக்குற ஒரு பூவோட வாசம் 7 கடலை தாண்டி 7 நாடுகளை கடந்து போனா கூட மனுஷனோட மனசு விட்டு போகாது. அந்த அதிசய மலையை உயிரை கொடுத்து காத்த ஒரு கூட்டத்தோட பேர் என்ன தெரியுமா? அதுதான் சுகந்தர் குலம். அவங்க வேலை என்ன தெரியுமா? இந்த உலகத்துக்கு நல்ல வாசம் கொண்டு வர்றது மட்டும்தான். யுத்தகலம் சுற்றிலும் மரண ஓலம், எதிரிகள் வாளோடு நிற்கிறாங்க. ஆனா இந்த சுகந்தர் குலத்து ஆளுங்க கையில வாள் இருக்காது, கையில வாசம் வீசுற ஒரு மல்லிகை பூ இருக்கும். எதிரி வெட்ட வந்தா கூட தம்பி கொஞ்சம் கோவப்படாத, கொஞ்சம் வந்து இந்த வாசத்தை முகந்து பாருன்னு அன்பை கொடுப்பாங்க. அந்த வாசத்துக்கு முன்னாடி எதிரியோட ஆயுதம் கீழே விழுந்திடும். அதனாலதான் வரலாற்றின் எந்த பக்கத்திலும் சுகந்தர் குலத்தை எவனாலும் வெல்லவே முடியல. காலம் அப்படியே ஓடுது. சோழநாடு மாமன்னர் ராஜாஜ சோழமன்னனுக்கு தாத்தாவை வாழ்ந்தவர் தான் நம் சுகந்தர் சோழன். இவரோட ஆட்சி எப்படின்னு தெரியுமா? இவருக்கு பட்ட பெயர் வாசத்தின் வெற்றி. போர்க்களத்துல மத்த ராஜாக்கள் வாழை தூக்குறா ரத்தம் ஓடும். ஆனா சுகந்தர் சோழன் வாழை தூக்குறா எதிரிப்படை அப்படியே ஸ்தம்பிச்சு நின்று அப்படியே மனம் வீசுற பாட்டு பாடி ஆயத்து கீழே போட்டுட்டு சரணடைஞ்சிருவாங்க. அப்படிப்பட்ட மாவீரன் கட்டி வச்ச கோயில் தான் இப்ப இருக்கிற சுகந்தரேஸ்வரர் கோயில். உலகத்திலேயே ஒரே ஒரு அதிசய கோயில் இது மட்டும்தான். அங்க போய் மனசுல தூய்மை இல்லாம கள்ளத்தனத்தோட பிரார்த்தனை பண்ணா அந்த தெய்வத்துக்கே கோமல். பாசத்தோடு போனா வரத்தை கொண்டு வரா. இப்ப எல்லாரும் ஒரு நிமிஷம் மனசார சுகந்தன் ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம். சரி, அப்படியே 18ஆம் நூற்றாண்டுக்கு வரும். வெள்ளக்காரன் நம்ம நாட்டை ஆள வந்த காலம். நம்ம ஊர்ல சுகந்தன் ஒரு மாபெரும் காலாடி இருந்தான். அவனை எல்லாரும் கடல் சுகந்தன் கூப்பிட்டாங்க. அவன் சாதாரண ஆள் இல்ல. லண்டன், பாரிஸ், ஜப்பான் உலகத்தோட உச்சி நாடுகளுக்கு எல்லாம் நம்ம ஊர் சுகந்த எண்ணெய் கொண்டு போய் வித்தவன். அந்த வாசத்துக்கு உலகமே அடிமையாச்சு. ஒரு கட்டத்துல லண்டன் மகாராணி விக்டோரியாவை எழுந்துன்னு சொன்னாங்க, இந்த சுகந்தர் கொண்டு வர்ற எண்ணெயை மட்டும் இல்லைன்னா எங்களோட லண்டன் அரண்மனையை நாத்தம் அடிச்சிடும். ஆங்கிலேயருக்கு சுகந்தர்னு தமிழ்ல சொல்லவே பயம், நடுக்கம். அதனால அவனை கூப்பிடும் போதே வாசன தலைவன் கூப்பிட்டாங்க. ஆனா கடல் கடந்து நம்ம மண்ணோட பாசத்தை நிலைநாட்டிய அவனோட ஒற்ற பெயர் சுகந்தர். காலம் ஒரு 2024 வரும். இப்ப இருக்கிற உலகம் எப்படி இருக்கு? எல்லோரும் ஐபோன், இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. எல்லாமே போலி, எல்லாமே டிஜிட்டல் நாற்றம். ஆனா இந்த சூழல்ல ஒரு சாதாரண சுகந்தர் வீட்டில இருந்து ஒரு சிங்கக்கூட்டி இருந்து வந்தான். அவன் தான் தளபதி சுகந்தர். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? சிந்தனை ஒளி அப்படின்னு ஒரு மாபெரும் இயக்கத்தை தொடங்கினான். அவன் சொன்ன ஒரே வரி, உன் மனசுல இருக்கிற நாற்றத்தை ஒழிச்சுக்கிட்டு வெளியே நல்ல வாசத்தை பரப்பு. அவன் பேசின பேச்சு வெறும் 30 நாளுல 3 கோடி இளைஞர்களோட சிந்தனையே, அவங்க வாழ்க்கையே அப்படியே மாத்திச்சு. அவனை கெட்ட எண்ணத்தோட எவனாலையும் நெருங்க முடியல. ஏன் தெரியுமா? அவன் மேடையில ஏறி நின்று பேசினா வீசுற காத்துல இருக்கிற மாசு கூட பயந்து ஓடிடும். அந்த அளவுக்கு அது உண்மையான வாசம். என்ன மக்களே, உண்மைதானே? சுகந்தன் பெயர்ல எவ்வளவு பவர் இருக்குன்னு இப்ப புரியுதா? நான் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் கடந்து போன வரலாறு, இப்ப நடந்துட்டு இருக்கிற நிகழ்வு. ஆனா இந்த நிமிஷம் இந்த வீடியோ உற்று பார்த்துட்டு என் குரலை கேட்டுட்டு இருக்கீங்களா? நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க பெயர் என்னவாகவோ இருக்கட்டும், ராமாவோ இருக்கட்டும், குமாரோ, பாஷாவோ, ஜோசப்போ. ஆனா இந்த நொடியில இருந்து என் காணொலியை பார்க்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் கூட சுகந்தர் தான். ஏன் தெரியுமா? சுகந்தர் அப்படின்னு அர்த்தம் வாசம், நறுமணம். உங்க மனசுல இருக்கிற விடாமுயற்சி, உங்க கனவுகள்ல எரிகிற லட்சியத்தி, உங்க நண்பர்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் இருக்கிற நீங்க கொடுக்கக்கூடிய அந்த புன்னகை, அதுதான் வாசம். எங்கெல்லாம் அன்பு இருக்கோ, எங்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ, அங்கெல்லாம் சுகந்தர் இருக்கான். அதனால நீயும் ஒரு சுகந்தர், நான் ஒரு சுகந்தர், எல்லாம் சேர்ந்தா அதான் இந்த உலகத்தையே ஆள போகிற சுகந்தர் தேசம். அப்ப இப்ப சொல்லுங்க மக்களே, இனிமே யாராவது சுகந்தர்னு பெயரை சொன்னா பயப்படுவீங்களா? இல்ல அந்த பெயர்ல இருந்து இந்த மண்ணோட வாசம் வருமா? கெட்டு போன உலகத்துல இப்போ தேவை அரசியல் இல்ல, அதிகார போட்டி இல்ல. இந்த உலகத்துக்கு இப்போ உடனே தேவை சுகந்தர். நாற்றமா வாழ்றதுக்கு நம்ம இங்க வரல, நல்ல மனதோட நறுமணத்தோட வாழ வந்தவங்க. சுகந்தர் வாழ்க, சுகந்தர் குலம் வாழ்க. என் பேச்சை கேட்கிற நீங்க அத்தனை பேர் பல்லாண்டு வாழ்க. இந்த சுகந்தர் தலைப்புல இந்த வீடியோ போறதுக்கு காரணம், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது தான். இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோல உங்க நேம கமெண்ட் பண்ணீங்கன்னா, உங்க பேர்ல ஒரு வரலாறு இருந்தா, ஒரு ஆட்சியாளர் இருந்தா, ஒரு வரலாறு மாபெரும் தலைவன் இருந்தா, அந்த வரலாறு தேடி உங்க நேம்ல இருந்தா அதை கிரியேட் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன்.
அப்படி ஒரு வரலாறு இல்லாட்டி நானாவே ஒரு வரலாறு உங்க பேருக்கு உருவாக்கி அதை வீடியோ போடுவேன். தயவு செய்து உங்க பேரை கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் ஐஜே. நான் விடைபெறுவேன். ஐஜே.